வீடியோ தரும் விளையாட்டு களம். இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் சர்வதேச தொடரானது ஆரம்பிக்க போன்றது நாளைய தினம் முதல். நாளைய தினம் கண்டி பள்ளிக்கலையில் இடம்பெறுகின்ற ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் இந்த போட்டியானது இந்த தொடரானது களைகட்ட போன்றது. இரண்டு அணிகளும் இதற்கான தயார்படுத்தலில் இப்பொழுது இறங்கி இருக்கின்றன என்பது இங்கே முக்கியமானது. எனவே இந்த போட்டி பற்றி எதிர்பார்ப்பு அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. காரணம் இந்த இரண்டு அணிகளுமே தங்களுக்கான அணிகளின் எதிர்கால அணிகளை பலப்படுத்திக் கொண்டிருக்கும் நிகழ்வாக இருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த பள்ளிக்கலை மைதானத்தை பொறுத்தவரை 2010ஆம் ஆண்டு இங்கே வெளிச்சங்கள் முதல் அறிமுகப்படுத்தப்பட்டன. அதாவது மின்விளக்கு வெளிச்சங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இங்கு இடம்பெற்ற முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டிகள் ஞாபகம் பாகிஸ்தான் அணியினர் இந்த முதல் போட்டியிலும் விளையாடியிருந்த நியூசிலாந்துக்கு எதிராக கடந்த உலகக்கிட்ட போட்டிகள். எனவே பாகிஸ்தானுக்கு இந்த மைதானம் பிடித்து போன மைதானமும் கூட. அவர்கள் சிறப்பாக இந்த மைதானத்தில் தங்களது பணிகளை ஆற்றியிருக்கின்றார்கள், இல்லாவிட்டால் விளையாடி இருக்கின்றார்கள் என்பதை இங்கே கவனிக்கக்கூடியது. எனவே இந்த மைதானத்தை பொறுத்தவரை இப்பொழுது எதிர்பார்க்கப்படும் விடயம் என்னவென்று சொன்னால் இலங்கை அணியால் இந்த மைதானத்தில் ஏதாவது வித்தியாசமாக செய்து காட்ட முடியுமா பாகிஸ்தானுக்கு எதிராக. காரணம் பாகிஸ்தானுக்கு பந்து வீச்சு தரமானது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. டி20 போட்டிகளும் இரண்டாவது போட்டியில் இலங்கை அணியை கட்டுப்படுத்திய விதம் மிக அபாரம். முதலாவது போட்டியிலும் அவர்களுக்கு பந்து வீச்சு சிறப்பாக தான் இருந்தது, துடுப்பாட்டம் சரக்கு இருந்தது. இலங்கை அணி இவ்வாறான வியூகங்களை வகுப்பது மகேந்திர ஜெயவர்தன தலைமையிலான இலங்கை அணியில் மத்திய அரசின் துடுப்பாட்டமானது பலவீனமானதாக சொல்லப்படுகிறது. அதை எவ்வாறு மாற்றியமைக்கப்படுகிறார்கள் என்று கேள்விகளுக்கெல்லாம் பதில் நாளைய தினம் கிடைக்கும். இரண்டு அணிகளும் இந்த பயிற்சியில் அங்கே ஈடுபடவிருக்கின்றன. விடிய மூலமாக இந்த தினம் பள்ளிக்கலையில் இடம்பெறுகின்ற முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டியை பார்ப்பதற்கான டிக்கெட்டுகளை இன்றைய தினம் நீங்கள் வென்றெடுக்கலாம் என்பதை நாங்கள் மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதுபோல கிறிஸ்கேயின் மீள் வருகையானது மிகுந்த பரபரப்போடு எதிர்பார்க்கப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கின்றது. இப்பொழுது மேற்கிந்திய தீவின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் எட்வின் பரத் சொல்கின்றார் மேற்கிந்திய தீவின் பலம் அதுபோல மேற்கிந்திய தீவின் பெருமை ஆகியன இப்பொழுது காக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றன. நாளைய தினம் அவர்களுக்கு மூன்றாவது மறுதியமான டெஸ்ட் போட்டி ஆரம்பிக்கப்படுவது. இங்கிலாந்து ஏற்கனவே தொடர்பு என்ற காரணத்தால் ஜிம்மி ஆண்டர்சன் போன்ற வீரர்களுக்கு எல்லாம் ஓய்வு கொடுத்திருக்கின்றது. ஆனால் மேற்கிந்திய தீவில் அவ்வாறு ஓய்வு இருக்கின்ற வீரர்களை நாம் அழைக்கப்படாத விளையாட வேண்டும். அவர்கள் கேமர் ரூச் காயமடைந்திருக்கின்றனர். சுனில் நரேன் நாளைய தினம் விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பொறுத்தவரை பார்க்கலாம் எவ்வளவு தூரத்துக்கு இது வாய்ப்புடைய விஷயமாக மாறும் என்று சொல்லி. இன்னும் ஒரு பக்கம் இங்கே இடம்பெறுகின்ற மிக முக்கியமான விடயத்தை பொறுத்தவரை மேற்கிந்திய தீவில் அணிக்கு மேற்கிந்திய தீவில் சுற்றுலா மேற்கொண்டிருக்கின்ற இந்திய அணியானது மிகச் சிறப்பாக விளையாடி வருகிறது. இப்பொழுது வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பான நிலை அடைந்திருக்கிறது. அந்த போட்டியில் நேற்று தினம் வென்று கொடுத்திருக்கின்றார்கள் என்பது முக்கியமானது. இந்திய அணிக்கு எதிராக புஜாரா எதிர்கால ராகுல் டிராவிடன் இப்பொழுது வரை முத்திரமிட்டு ஆரம்பித்திருக்கிறார்கள் சில பிரபலங்கள். அதுபோல இன்னொரு விஷயத்தில் சொல்லிவிட்டு வருகின்றோம். ஆஸ்திரேலியாவின் புதிய வேகப்பந்து பயிற்றுவிப்பாளராக அந்நாளில் கிரைக் மேக்டமட் ஓய்வு பெற்ற பிறகு அவர் அந்த பதவியிலிருந்து விலகிய பிறகு இப்பொழுது புதிய பயிற்றுவிப்பாளராக வக்கல் யூனிஸை அளிக்க வேண்டும் என்று சொல்லி ஆஸ்திரேலியா கருதி கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வீரர்கள் நிறைய பேரும் இப்பொழுது வக்கல் யூனிஸை அளிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். காரணம் வக்கல் யூனிஸ் வந்தால் தங்களுக்கு ஏதாவது புதிய மாற்றங்களை கொண்டு வருவார் என்று சொல்லி இப்பொழுது கருதப்படுகிறது உண்டு. எனவே மேக்டமட்டுக்கு பதிலாக வக்கல் யூனிஸை அளிக்க முயற்சியில் இறங்கியிருக்கின்றார்கள். அவர் இப்பொழுது நேர்முக மனையாளராக நிறைய சம்பாதித்துக் கொண்டிருப்பதால் அதை விட்டுவிட்டு ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளராக வருவாரா என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் அவருக்கான தன்னை நிரூபித்துக் கொள்ளக்கூடிய நிர்பந்தம் இருக்கிற காரணத்தால் பாகிஸ்தான் அவரை பெரிதாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற காயம் அவருக்கு மனதில் இருப்பதால் அவர் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாங்கள் மேற்கிந்திய இந்திய அணிக்கு எதிரான உத்தியோகப்பட்ட டெஸ்ட் போட்டியை பற்றி விவரித்து பார்க்கலாம். முதலாம் டெஸ்ட் போட்டி நேற்றைய தினம் இந்த போட்டியை பொறுத்தவரையில் அவர் வென்று கொடுத்திருக்கின்ற நேற்றைய தினம் புஜாரா என்பது இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஸ்கோர் விவரங்களை பாருங்கள். முதலில் பெறப்பட்ட மேற்கிந்திய தீவு அணியானது 252 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை விழுந்தது. இந்திய அணி 277 ஓட்டங்களை எடுத்தது. மேற்கிந்திய தீவின் அணியானது இரண்டாம் இன்னிங்ஸில் 210 ஓட்டங்களை எடுத்திருந்தது. இந்திய அணிக்கு வழங்கப்பட்ட இலக்கானது 186 இருந்தது. இந்திய அணிக்கு இந்த வெற்றி இலக்கை நோக்கி இந்தியாவை அழைத்துச் செல்ல அவர்களுக்கான 4 விக்கெட்டுகளில் இருந்து 10 ஓவரில் 118 ஓட்டங்களை புஜாரா பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது கவனிக்கக்கூடியது. 222 பந்துகளை செலுத்தி ஆட்டம் இழக்காமல் 96 ஓட்டங்களை நேற்றைய நாளில் எடுத்திருந்தார். மிக வேகமாக அடித்தாடி புஜாராவின் இந்த சிறப்பான துடுப்பாட்டத்தின் மூலமாக இந்திய அணியானது தங்களுடைய வெற்றியை பதிவு செய்திருந்தது நேற்றைய நாளில் என்பது கவனிக்கக்கூடியது. வாழ்த்துக்களை முதலில் நாங்கள் இங்கே சொல்லிக் கொள்ளலாம். இன்னும் ஒரு பக்கம் மிக முக்கியமாக லட்சுமண் எதிர்காலத்தின் டிராவிட் என்பதை விட எதிர்காலத்தில் லட்சுமண் என்று வரை இப்பொழுது சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. இது நாங்கள் டென்னிஸ் செய்யலாம். பிரெஞ்சு பல்லிரங்கு டென்னிஸ் சுற்று போட்டிகளில் நேற்றைய தினம் ஆடவர் ஆட்ட 2 காலிறுதி போட்டிகளுமே மிக விறுவிறுப்பான போட்டிகளாக அமைந்திருந்தன. முதலாவது போட்டி நோவாக் ஜோகோவிக்கும் ஜோ வில்பர்ட் சோங்கா. நாங்கள் சொல்லியிருந்தோம் பிரான்சின் இறுதி செல்ல மைந்தனாக இருக்கின்றது இப்பொழுது ஜோ வில்பர்ட் சோங்கான்னு சொல்லி இந்த 2 பேருக்கு இடையிலான போட்டியாக அமைந்திருந்தது. முதலில் 6-1 என்று நோவாக் ஜோகோவிக் வெற்றியிட்டார். அடுத்த 2 செட்களையும் ஜோ வில்பர்ட் சோங்கா 7-5 என்று தன்வசப்படுத்தினார். 4வது செட்டானது 2 வெற்றிக்காமல் டை பிரேக்கர் அடிப்படையில் இறுதியாக நோவாக் ஜோகோவிக் வெற்றி பெற்றார் 7-6 என்று. எனவே இறுதி செட்களில் பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஜோகோவிக் அதில் ஜோ வில்பர்ட் சோங்காவை கழிக்கச் செய்து வெற்றியை பெற்றுக் கொண்டார் 6-1 என்று. இரண்டாவது போட்டியானது மிக யாரும் எதிர்பார்க்காத போட்டியாக மாறிப்போனது. அதே போல நோவாக் ஜோகோவிக்கை போலவே உலகத்தில் எதிர்பார்க்கப்படும் மற்றொரு வீரர் ரோஜர் ஃபெடரர். இவர் முதல் 2 செட்களிலும் தோற்று போயிருந்தார்.
அர்ஜென்டினாவின் ஜுவான் மார்டின் டெல் போட்ரோவிடம் 6-3, 7-6 அந்த 2 செட்களையும் டெல் போட்ரோ தான் வசப்படுத்தியிருந்தார். அடுத்த 3 செட்களிலும் புயலாக புகுந்தார் ரோஜர் ஃபெடரர். 6-2, 6-0, 6-3 என்று சொல்லி இலகுவாக வெற்றி ஈட்டிக் கொண்டார். இதையடுத்து இந்த 2 பேரும் இப்பொழுது சந்தித்துக் கொள்ள போகின்றார்கள். எப்போது என்று சொன்னால் இது வரும் வெள்ளிக்கிழமை அரையிறுதிப் போட்டிகள் 26வது தடவையாக இந்த 2 பேரும் ஒருவர் சந்திக்க போகின்றார்கள். இதில் 2 பேரும் சொல்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் இப்பொழுது ஃபெடரர் தான் 14-11 என்று சொல்லி முன்னிலையில் இருக்கின்றார். இதுவரை விளையாடப்பட்ட 25 போட்டிகள் 2 பேருமே கடவுள் மீது பழியை போட்டுகின்றார்கள். தங்களை பொறுத்தவரையில் தாங்கள் 2 பேரும் சந்திப்பது விதியின் விளையாட்டு. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு நாங்கள் விளையாடப் போகின்றோம் என்பது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த போட்டியை பொறுத்தவரையில் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம் என்று சொல்லி 2 பேரும் சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கலாம் ஃபெடரரா இல்லாவிட்டால் ஜோகோவிக்கா அரையிறுதியில் வெற்றி பெற்ற இறுதிப் போட்டிக்கு செல்ல போகின்றார்கள். எனவே இன்றைய தினம் நடைபெறும் ஆடவர் போராட்டத்தை பொறுத்தவரையில் அதிலும் முக்கியமான வீரர்களை சந்தித்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்று அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக அதுபோல இந்த போட்டியில் முதலாவது போட்டி நிக்கோலஸ் அல்மெக்ராவை சந்திக்கின்றார் ரஃபால் நடால். 2 பேரும் ஸ்பானிய வீரர்கள். ஒரு காலிறுதிப் போட்டி. 2வது காலிறுதிப் போட்டியில் இன்று சந்தித்துக் கொள்ளப் போகின்றார்கள் ஸ்பெயினின் டேவிட் ஃபெரர், பிரித்தானியாவின் ஆண்டி மரே. நிறைய பேர் எதிர்பார்த்திருந்த விஷயம் என்னவென்று சொன்னால் தரப்பட்டியலில் முதல் 4 இடங்களில் இருக்கும் ஆடவர்களும் உள்ளே வந்து விடுவார்கள். எதிர்பார்ப்பதை போல 1ஆம் இடத்தில் இருக்கும் ஜோகோவிக் வந்துவிட்டார். 3ஆம் இடத்தில் இருக்கின்ற ஃபெடரர் வந்துவிட்டார். இந்த தினம் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற ரஃபால் நடால், 12ஆம் இடத்தில் இருக்கின்ற அல்மெக்ராவை சந்திக்கின்றார். அதுபோல 4ஆம் இடத்தில் இருக்கின்ற ஆண்டி மரே, இன்றைய தினம் 6ஆம் இடத்தில் இருந்த டேவிட் ஃபெரரை சந்திக்க போகின்றார். இதில் எத்தனை பேர் உள்ளே வரப் போகின்றார்கள் என்ற கேள்வி இருந்தது. பெண்கள் ஒற்றையர் ஆட்டப் போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது. அதில் நேரடி செட் முடிவுகள் கிடைத்தன. ஆஸ்திரேலியாவின் சமந்தா ஸ்டோசர் ஸ்லோவாக்கியாவின் டொமினிகா சிபிகோவாவை வெற்றி கொண்டார். நேரடி செட்டில் இத்தாலியின் சாரா எரானி ஜெர்மனியின் 10ஆம் இடத்தில் இருந்த அஞ்சலிக் கேபரை வெற்றி கொண்டார். இவர்கள் அதிர்ச்சிகர தோல்வியாக அமைந்தது கேபரை பொறுத்தவரை. காரணம் சாரா எரானி 21ஆம் இடத்தில் இருக்கின்ற வீராங்கனை. இன்னும் ஒரு பக்கம் ஒரு ஆச்சரியமான முடிவு நேற்றைய தினம் கிடைத்தது. ஆடவர் இரட்டையர் ஆட்டப் போட்டியில் எதிர்பார்க்காத ஒரு ஜோடி ஒன்று நுழைந்திருக்கின்றது. பாகிஸ்தானைச் சேர்ந்த ஐசாம் உல் ஹக் குரேஷி 10ஆம் இடத்தில் தரப்படுத்தப்பட்ட வீரர். இவரும் ஜீன் ஜூலியன் ரோஜர் என்ற நெதர்லாந்து வீரரும் சேர்ந்து 3ஆம் இடத்தில் தரப்படுத்தப்பட்ட ஜோடியான மைக்கேல் லேட்வா ஜிமோனிக் ஜோடியை வெற்றி கொண்டு நுழைந்திருக்கின்றது அரையிறுதிப் போட்டிகள். அதற்கு 2ஆம் இடத்தில் தரப்படுத்தப்படுகின்ற அமெரிக்காவின் பிரான்ஸ் சகோதரர்களும் நுழைந்திருக்கின்றார்கள். பெண்கள் இரட்டையர் ஆட்டப் போட்டிகளை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் தரப்படுத்தப்பட்ட கிரில்கோ மற்றும் நாடியா பட்ரோவா ஜோடி அரையிறுதிப் போட்டிகள் நுழைந்திருக்கின்றனர். ஹலனோகோவா மற்றும் ரெபேக்கா ஜோடியும் உள்ளே நுழைந்திருக்கின்றது. கலப்பு இரட்டையர் ஆட்டத்தை பொறுத்தவரை அரையிறுதிப் போட்டியில் லியண்டர் பயஸ் மற்றும் வெஸ்டர்னா ஜோடி நுழைந்திருக்கின்றது. இது ஆச்சரியப்படுத்தக்கூடிய அதுபோல இந்தியர்கள் மிக ஏமாற்றியிருக்கின்ற இந்தியர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு முடிவாக அமையும். லியண்டர் பயஸும் எலனா வெஸ்டர்னாவும் நேற்றைய தினம் அமெரிக்காவின் முதல் தர ஜோடியான லீசா ஹூபர் மேக்ஸ் மிர்னல் ஜோடியை தோற்கடித்து உள்ளே நுழைந்திருக்கிறது. வாழ்த்துக்கள் செல்வதும் உங்களுக்காக 2050 வெளிநாட்டு மூலமாக வந்து சேரும். விடியல் தரும்